Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸோட வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சீரிஸ் போகிறது எனக்கு பிளானே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட் ஷாப் சீரிஸ் தான் போகிறது எனக்கு பிளானிங். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் நான் டெவலப் பண்ணி ரொம்ப நாளாக என்னோட சிஸ்டமில் அப்படியே கடந்துச்சு. ஸோ நான் பெட் ஷாப் விளாடலாமா இது விளாடலாமான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடுறோங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம ரெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு $50 கொடுத்துருவாங்க. அந்த $50 எப்படி நம்ம வந்து மல்டிப்புளாக வந்து மாற்றி நம்மளோட கடையை இன்னும் பெருசாக்கி வேற லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறோம் அப்படின்றதான் கைஸ் இந்த கேமோட கான்செப்டே. ஓகேங்களா? சரி கைஸ், ரொம்ப பேசாம இந்த வீடியோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு யாராச்சும் லைக் போடலாம், மறக்காம இப்போ லைக் போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ $50 இருக்குது கைஸ். $50 வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா நம்ம வந்து மாற போகிறோம். ஸோ இப்போ வந்து டைம் 8 மணியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக ஒரு கார்ட்டூனிஷாக சூப்பராக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? இதில் இருக்க இந்த ஒரு சிமுலேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் சுத்தம் பண்ண தேவையில்ல நினைக்கிறேன். கடை ஆல்ரெடி க்ளீனாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் விளையாண்ட முக்கால்வாசி சிமுலேட்டரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடையை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிமுலேட்டரில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பெருசாகவும் கேம் பிளே கொடுத்துருக்கானுங்க. நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. யாருக்கு சார் நீங்கள்? ஓகே. ஏய், என்னடா ரெண்டு ஒரே மாதிரி போறீங்க? அவன் கோட்டு போட்டிருக்கேன், அவன் கோட்டு போடல. ஓகே, சூப்பர். இது ஏதோ இருக்கு, உட் ஹவுஸ். ஓகே, உட் ஹவுஸ் போய் பார்க்கலாமா? இதுக்குள்ள என்ன இருக்கு? இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போல. ஓகே, இருந்தாலும் நல்லா ஒரு பெரிய இடம் தாங்க கொடுத்துருக்கான். நம்ம சூப்பர் மார்க்கெட்டை தவிர வேற எதையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேப் எதாவது இருக்கா? மேப் எதுவும் கொடுக்கல. அப்படின்னா நம்ம ஒரு கடையை மட்டுமே வச்சு நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது இயர்லி அக்சஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் கேம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நிறைய மாற்றுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா எதுவும் பண்ணதில்ல. நான் நேராக இப்போ நம்ம வந்து கடைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கடைக்கு போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடை எங்கே இருக்குன்னே தெரியல. நான் பாட்டை டைரெக்டாக சுற்றிக்கிட்டே வந்துட்டேன். ஓகே ஓகே, கடை இங்கே தான் இருக்கா? டூ நாட் என்டர். இருங்க இருங்க இருங்க, என்ன போடுது? டூ நாட் என்டர்னு போட்டிருக்கான். இங்கெல்லாம் போக முடியுதே. அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல டூ நாட் என்டர்னு போட்டிருக்கானுங்க. சரி எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்ஸ் ஆர்டர் பண்ணி நம்ம கடையை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஆனால் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இது 8 மணினே காட்டிகிட்டு இருக்கு. டைம் ஓடுதா ஓடலையா? சரி ரைட், ஓகே, விடுங்க. ஒரு வேளை பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டைம்லாம் ஓடுமோ? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு, மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணுறதா? $50 வச்சு நம்ம வந்து கடையை இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெட்டி நினைக்கிறேன். ஒரு பெட்டியில் வந்து 12 இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணிவிடுமா? ஓகே, ஆல்ரெடி எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்கா? சரி ஓகே, எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். இதுவே எவ்வளோ போகும்னு தெரியலையே. ஐயோ, எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணாலே $93 போகுது. அப்படின்னா வந்து இருங்க, ஃபஸ்ட்டு கார்டிலேருந்து ஏதாச்சும் ஒன்று தூக்கிடுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த $35 இருக்குது. இதை தூக்கிடுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து $18. இது என்னது? இது ஆயில். ஓகே, ஆயிலை தூக்கிடுறேன். இப்போதைக்கு $43. சரி ஓகே, வாங்கிட்டேங்க. மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது? பரவாயில்ல. லைசன்ஸு, பில்லு, க்ரோத்து, செக்ஷன் 2, செக்ஷன் 5, செக்ஷன் 4 இதெல்லாம் என்னென்னு தெரியல. இதெல்லாம் நம்ம நிறைய காசு சம்பாரித்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறமேட்டு நம்மளோட கடைக்கு ஆட்களுக்கு ஸ்டோரேஜ் $800 ஆயே. அப்பா, கஸ்டமைசேஷன் ஜூன். ஓகே சரி கேஸ், நம்ம ஆர்டர் பண்ண பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்துருச்சான்னு பார்ப்போம். என்னடா இது பெட்டி பெட்டி அடிக்க வச்சிருக்கானுங்க. சூப்பரு. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம் இதை? நெக்ஸ்ட்டு த்ரோவில். சூப்பரு, அழகாக வந்துருச்சு. ஆறுனா த்ரோ பண்ணுறதா? பெட்டிக்குள்ளே போடணும். இல்லை ஜி. சூப்பர்ரா.
ஓகே எம்டி பாக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் டெலிவரி ஃபுட் வேற லெவலில். நம்ம வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் விற்கிறோம். இது இங்கே விற்கிறது. ஓகே இங்கே பக்கத்தில் வச்சுருவோம். இது நல்லா இருக்கு கைஸ் இந்த மாதிரி விற்கிறது. ஐயோ மாற்றி வச்சுட்டேனே. ரைட் ஓகே அது ஃபஸ்ட்டு காலி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு ட்ராஷ். ஓகே இப்படி தான் ட்ராஷுக்குள்ளே போடணுமா? நைஸு. ஓகே ஃப்ளோர் நான் கீழே வச்சிருக்கணும்னு நினச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிறேன். மவுஸை கரெக்டாக பிடிக்கணும் காய்ஸ், இல்லைனா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் இது. ஓகே மறுபடியும் ட்ராஷில் போட்டுறேன். கடைசி இது ப்ரெட்டு எங்கே வைக்கலாம்? மாவு பாக்கெட் பக்கத்துலேயே வச்சுருவோம். ஏன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குவாங்க, அதனால் மேலே வச்சுருக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சுகர்லாம் இப்போ கீழே இருக்கிறத எதாவது பண்ண முடியுமா? ஆஹா. ஓ ஓகே இப்படியே இருக்கட்டும். தேவையில்லாமல் நவுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் தேவையில்லாமல் இப்போ நவுத்துனேன். பட்டன் தெரியாமல் பட்டனை அழுத்தி எவ்வளோ பரவாயில்ல, இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. ரைட் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரைஸை வந்து நம்மளே தான் கொடுக்கணும் போல். ஸோ அது எப்படி கொடுக்குறோன்னா இந்த இதில் கிளிக் பண்ணி ஓகே. ஸோ இதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3.71 நினைக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? $3 $4.0.1 வேணாம் இப்படி கொடுப்போம். 3.99 கொடுப்போம். ஓகே கிட்டத்தட்ட $4 ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $3 ஒன்றுக்கு. சூப்பரு. ரெண்டாவது இதுக்கு எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸு? கிட்டத்தட்ட $3.12. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு $3.68 கொடுப்போம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ரெட்டுக்கு எப்படி கொடுக்கலாம்? கிட்டத்தட்ட இதுக்கு ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ $4.99 கிட்டத்தட்ட $5 அந்த மாதிரி கணக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு சுகர். ஓகே சுகருக்கு ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரைஸ் கொடுக்கணும் கைஸ். தேவையில்லாமல் வச்சு மாற்றி கொடுத்துட்டேன். சூசு ஆக்சுவலி சுகர் தானே இது? ஆமாம் சூசு சுகர். ஸோ சுகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு $6.15 கொடுப்போம். இதே தான் கீழேயும் கொடுக்கணும். ஓகே கரெக்டாக அதுவே செட் ஆகிடுச்சு. சரி கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன். நைஸ். ஏய் சூப்பர்ரா. வரும்போதே பெரிய ஆட்கள் வராங்களே. பரவாயில்ல வாங்கிட்டாங்க கைஸ். போட்டு வேற மாதிரி. என்னடா டப்புன்னு வந்த. ஓகே சூப்பர். இதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துதா? கேஷாக கொடுக்குறாங்க கைஸ். எவ்வளோ வந்திருக்கு? நம்ம இதில் எடுத்து கொடுக்கணுமா? அவன் எனக்கு எவ்வளோ கொடுத்தானே தெரியலையே. நான் பாட்டு எடுத்து டக்குன்னு உள்ளே போட்டேன். ஓகே $10 கொடுத்துருக்காங்க. $10 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சேஞ்ச் வந்து $1 கொடுக்கணும். இது சென்ஸா? இந்த $1 2 சென்ஸ் எடுத்துட்டு போடா. இப்போ எப்படா கொடுக்கணும் இதை? என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. கொடுத்துட்டேன் அப்புறம் ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? ஸ்பேஸ் கொடுக்கணுமா? ஓகே இப்போதான் கைஸ் எனக்கு புரியுது. கார்டா? சூப்பரு. ஓகே 9 ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும் கைஸ். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் 2-3 வாட்டி நம்ம ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கலாம், பக்காவாக ஆகிடும். பரவாயில்ல ஸ்பீடாகவே சம்பாரிச்சிட்டோம் நம்ம. ஓகே உனக்கும் கார்டாடா? சரி ஓகே உனக்கு 6.15. இது இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்னும் என்னோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருப்பாங்க. தப்பு பண்ணிட்டேன், கம்மியாக கொடுத்துட்டேன். 0.67. ஓகே போடா அடுத்தாள்றா. என்னடா இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க? என்னடா சக்கரை வாங்குறதுக்கு கூடயாடா உனக்கு கார்டு? வரேன். ஓகே கைஸ் நம்ம இந்த இடத்த விட்டு நவரவே முடியாது போல. ஓகே எஸ்கேப் எடுத்துனா நவரலாமா? சச்சோ தெரிஞ்சுன்னா என்னோட கடையோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டுறேன். $4.15 போடுவோமா? ஓகேடா இப்போலேருந்து மாவு பாக்கெட்டோட ரேட் ஏறிடுச்சுடா. ஓகே இப்போ சுகரு கேஷு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கான்? $7 கொடுத்துருக்கானா? சேஞ்சு 85 சென்ட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே. 60 70 80 85 எடுத்துட்டு போடா. அது வேற மாதிரி கொடுத்துருக்கலாம், நான் எப்படி கொடுத்துட்டேன். ஓகே
பரவாயில்ல கைஸ். எவ்வளோடா கொடுத்துருக்கேன்? $100 கொடுத்துருக்காங்க கைஸ். 95 கொடுக்கணும் கைஸ் இவனுக்கு. மக்கட்ட காசு இவன். ஏன்டா $100 கொடுப்ப? ஓகே $5 அவ்வளோதான்டா. $95. ஏய் ஒரு சென்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? சரிடா எடுத்துருப்பா. ஓகே மாவு பாக்கெட்டு. ஏய் தெரிஞ்ச நான் எல்லாத்தையும் ரேட் அதிகமாக விற்றுருக்கலாம்னு நினைக்கிறேங்க சார். ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே 9.14. ஓகே கடை வியாபாரம் சும்மா பிச்சுக்குது போலையே இன்னைக்கு. ஓகே $10 கிட்ட ஆயிருக்கா? நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? சேஞ்சே தர தேவையில்ல. ஓகேடா கிளம்பு 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 கிளம்பு. கார்டாக இருந்தால் ஈஸியாக வாழ முடிஞ்சிடுச்சு. கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேஞ்சை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். சூப்பர் கைஸ். பார்த்தீங்களா $50 போட்டோம், $100 லாபம் சம்பாரிச்சாச்சு. இப்போ சட்டுன்னு ரேட் ஏற்றி விட்டுறேன். இன்று முதல் இந்த மாவு பாக்கெட்டின் விலை $6.15 உயர்த்தப்படுகிறது. பிரெட் சாரி மாவு பாக்கெட் நான் சொன்னேன். பிரெட்டோட ரேட்டு ஏறிடுச்சு கைஸ். ஓகேவா பிரெட்டோட ரேட்டு ஏற்றிட்டேன். இப்போ பாருங்க கதிர்வானுங்க பாருங்க. ஓகே கார்டு கிட்டத்தட்ட கீபோர்டு ஒர்க் செய்தா? கீபோர்டு ஒர்க் செய்யல, ஒன்லி மவுஸ் மட்டும்தான். 83. ஓகே கிளம்புடா. இல்லை மேடம் பிரெட் ஏன் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க? சேஞ்சு கிட்டத்தட்ட $9 கிட்ட கொடுக்கணுமா? 5.70. ஓகே மேடம் கிளம்புங்க. குட் நாட் ஃப்ரண்ட் ஃப்ளோர். ஓகே மாவு பாக்கெட் இல்லையா? வா இந்த மேடம் நிறைய வாங்கியிருக்காங்களே. எதுவும் தரத்தாவல. கார்டு ஓகே எவ்வளோ? $7. $7.36. பிரெட்டு ஓ எக்ஸ்பென்சிவ் ஆமே. ஐயோ ஓகே பிரெட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி விடணும். ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரேட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ஆசைப்பட்டேன். இருங்க நான் போயிட்டு பிரெட்டோ ரேட்டு இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி விட்டு வரேன். மார்க்கெட் ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 கிட்ட வருதா? ஓ $4.99 இருக்கட்டும். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு கேஸ். பிரெட்டு மட்டும்தான் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பராக விற்று போச்சு. இருங்க நம்ம மறுபடியும் பொருட்கள்லாம் வாங்குவோம். என்னடா இது பிரெட்டு? ஓகே ஒன்றே ஒன்று வாங்கிட்டாங்க. ஏய் இவன் $100 கொடுப்பான் பாருங்களா? இல்லை கரெக்டாக தான் கேஸ் கொடுத்துடலாம். இல்லை இப்போ பரவாயில்ல கேஸ் பிரெட்டு நிறைய வாங்கிட்டானுங்க. கேஷா? ஏய் ஏன்டா இந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஓ எடுத்துட்டு போ. சூப்பரா. நீயும் கார்டா உனக்கு? ஸோ 98. சரி இப்போ லைட் எப்படி போடுறது? லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குது? லைட்டு சுவிட்சு இதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பரா. ப்ளீஸ் என்டர் ஃப்ரெஷ் டே. இருங்க இதை வரட்டும். இவன் கதையை மட்டும் இது பண்ணிட்டு போயிடலாம். கார்டா சூப்பரா. எவ்வளோ? 4.99. இன்னும் 2 வித்துட்டோம்னு வச்சுங்களேன், எனக்கு அப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். சர்க்கரை எங்கே வைக்கலாம்? சர்க்கரை இந்த இடத்துல வச்சிருமா? சர்க்கரை கீழே வச்சேன். சரி கீழே இருக்கட்டும். இந்த எராடி பெட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கடையை காலி பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேடா கார்டு 4.99 போயிட்டுடா. பரவாயில்ல கைஸ் நம்ம போட்டதை விட கொஞ்சம் நிறையவே சம்பாதிச்சிட்டோம். அப்போ சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி நினைக்கிறேன். கரெக்டாக விற்கணும் கைஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் போல். இதெல்லாம் விற்க முடியுமா? எல்லாம் விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆயில் எங்கே விற்கிறது? ஆயில்லாம் தனியாக வைக்கணும். ஆயில் எப்பவுமே கீழே தான் வைப்பாங்க, அதனால் கீழே வச்சுக்கிறேன். அப்படியே கீழே வச்சு விட்ருவோம். பெட்டியே எட்டுன்னு வந்து போட்டுட்ருக்கோம். இது என்னது? ஃப்ளோர் இதுக்கு மேலே வச்சுருவோம். ஓகே வேலை முடிஞ்சது. இப்போ நான் தூங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகே முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரு அழுத்தணும். ஓகே போட்டு இன்னைக்கு வேறு லெவல் $137 நம்ம பொருட்கள்லாம் விற்றுருக்கோம். ஸோ நம்மளோட செலவுகள் எல்லாமே போயிட்டு நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட $49.40. சூப்பரு.
ஓகே கடை க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஆ என்னடா எக்ஸ்பென்சிவ்ன்ட்டு போகிறா டேய் பிச்சைக்கார பையில, இது கடை கோடு போட்டுன்னு வந்திருக்கா, வெளியே போடா. இவ்வளோ நாள் அப்படி தான்டா வித்துட்டு இருந்தேன். ஆயிலுக்கு நான் ஒன்றும் ப்ரைஸே டிக்ளேர் பண்ணலையா? கிட்டத்தட்ட 6.59. எப்பயுமே மொத்த ப்ரைஸ் போடாமல் இதை 0.5 பாயிண்ட் இதுன்னு போட்டாலே நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.66. ஓகே ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் போட்டு விட்டேன். ப்ரைஸே பார்க்காமையா இது வாங்கிட்டு வந்துச்சு? ப்ரைஸே இல்லைனே எவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேங்க. $2 காட்டியிருக்கு கேஸ் பாருங்க. ஸோ டேக்கா போச்சு, எனக்கு ஸ்டார்டிங்லேயே நஷ்டமாயிடுச்சு. ப்ரைஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும். சேஞ்சு 5 சென்ட்ஸ் போங்க, ஸ்டார்டிங்லேயே எனக்கு நஷ்டமாக போயிடுச்சு. நீ பாருங்க, இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $7 காட்டுதா, அந்த லேடிக்கு வந்து வெறும் $2 தான் காட்டியிருக்கு. ஃபுல்லாக நஷ்டமாயிடுச்சு எனக்கு. சச்சோ 35 எடுத்துட்டு போடா. ஓகே மேடம் கிளம்புங்க. வந்துக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஆள் வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ லைசன்ஸ் வாங்கிடுறேங்க, சரிங்க வரேன். லைசன்ஸு மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும் $200. ஓகே என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையாடா இப்போ. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வருமோ? ஓகே மேடம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? $5. ஐயோ தப்பாக பண்ணிட்டேனே. 87 இது எடுக்க முடியாதா? அச்சா போச்சு. இது எடுக்க முடியுமா? எவ்வளோ கொடுக்கணும்? இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பண்ணிக்கலாம். $5. அப்புறம் 87. ஓகே மேடம் கிளம்புங்க. அடுத்த ஆள் பணத்தை கொடுறா. ஸோ உனக்கு $2 கொடுக்கணுமா? $2 70 சென்ட்ஸு 70. ஓகே கிளம்பு. அடுத்தது மேடம் உங்களுக்கு கார்டு. ஓகே எவ்வளோ? $3.68. இல்லை எது இன்னும் விற்காமல் இருக்குது? சுகர் ஆயில் இன்னும் விற்கல கைஸ். ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $4.5. நான் ரொம்பவே அதிகமாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் $5.79 போடுவோம். மேபி இப்போ விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Many hours later. ஓகே லைன் கட்டி நில்லுங்கடா. ஓகே $200 சம்பாரிச்சிட்டேங்க கைஸ். ஸோ இப்போ லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும். ப்ராடக்ட் லைசன்ஸ் $200. நம்ம ஃப்ரிட்ஜு ஆர் செல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் தான். ஓகே எதுவும் கொடுக்க தேவையில்ல. அடுத்த ஆள் என்னடா ஆயில் ப்ரைஸை குறைச்சவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. The next day. $26 இருக்கு. ஸோ $26 வச்சு நான் என்ன வாங்க? இங்கே பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்துருச்சு இப்போ போட்டு வேற மாதிரி. ஓகே பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு வேணும் கைஸ். ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஓகே டீ. ஓகே இதுவே பார்த்தீங்கன்னா $55 வாய்ப்பு இல்லை. இது எவ்வளோ ரேட் வந்திருக்கு? எதுவுமே வாங்க முடியாது இப்போதி, எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. ஃப்ளோர் அந்தளவுக்கு விற்கலை, வாங்குறது வேஸ்ட்டு தான். பாஸ்தா தான் நிறைய பேர் வாங்குறாங்க. பாஸ்தாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பாஸ்தா ரேட்டு ரொம்ப கம்மியாக வச்சு வித்துட்டுனான்னு தெரியல. கடையை ஓப்பன் பண்ணி விடு. என்னடா இவ்வளோ பொருள் இங்கே இருக்கு? நான் ஃபஸ்ட்டு எடுத்தே வைக்கலையா அப்போ அவ்வளோ பொருளை? பாஸ்தா எங்கே வச்சேன் இதுக்கு முன்னாடி? இங்கே வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே போங்க. ஏன்டா வேகமாக வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஆட்கள் யாரா வேலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. சரிங்க ஃப்ரிட்ஜ் ரேட்டு என்ன ரேட்டு வருது? மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரீசர் 400 வருதா? சரியாக போச்சு. 200 இருக்குது. அதிகம் எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம நிறைய நேரம் வந்து ப்ளே பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்க முடியும். ஸோ கடையை இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல வைக்கிறதுனா இந்த இடம் வேணாம். ஃப்ரிட்ஜுக்கு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு வச்சிடலாம். சின்ன ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுருவோங்க. ஏன்னா இப்போ $200 போனால் போட்டோம் வந்துருமே. என்ன கைஸ் இது இன்ஸ்டண்ட்டாக வருது? கரெக்டாக வச்சிரு. சூப்பர் ஃப்ரிட்ஜு வச்சுட்டேன். இப்போ தாங்க ப்ரெட்டே வாங்குறானுங்க. ஸோ 85 கொடுக்கணுமாடா உனக்கு?
கிளம்பு மேடம். நெக்ஸ்ட் உங்களோடது கார்டு 4.71. அடுத்த ஆள் யாரும் இல்லையா? பேக் இல்லை. ஸோ இப்போ வாங்கிடுவோம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டில் போயிட்டு ப்ராடக்ட்ஸில் மில்க் ப்ராடக்ட்லாம் விற்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தண்ணி ப்ராடக்ட்டே இவ்வளோ ரேட்டு போயிடுதான். இது கொஞ்சம் அதிகமாக போயிடுது. அப்போ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் மட்டும் இப்போதைக்கு நம்ம விற்கலாங்க. ஆனால் இது வரைக்கும் எவனா வாட்டர் பாட்டில் கேட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ ட்ரை பண்ணுவோம். மேபி இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. தண்ணி கூட பாருங்க, இன்டர்நேஷ்னல் டெலிவரி கேஸ் இவன். ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. சரி இருங்க, தண்ணி எல்லாம் இப்போ கம்மி ரேட்டுக்கு வித்துடுறான். இப்போ பரவாயில்லையே வாங்க. ஐயோ போச்சு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. $2.3 வித்துடுறான். தண்ணி 2 பாட்டில் அந்த லேடி எடுத்துருச்சு கேஸ். நம்மளுக்கு நஷ்டம் அது. 4.71. ஓகேடா. அடுத்தால நீ தானே, தண்ணி உனக்கு ஓசிலே கிடச்சிடுச்சா? அது 2 பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுச்சு கேஸ். 7.55. ஓகே ஓகேடா. இப்போ தான்டா ப்ரெட்டே காணாம போகுது. மேடம் அடுத்தது எவ்வளோடா கொடுக்கணும்? $2.64 போகணுமா? ஓகே. அடுத்தாள் சுகரு காடா. ஓகே டீ கேட்குறாங்க, டீ வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு எக்குக்கு இடம் கிடையாது. ஆயில் வாங்கியே வேணும். ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ 2 ஆயில் வாங்கி வச்சிருமா? ஓகே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். ஆயில் நிறைய வாங்கிட்டேன். பாஸ்தா இல்லை. ஆச்சி பாஸ்தா இல்லையா? பாஸ்தா வாங்கி வச்சிருக்கிறது போல ஆயில் நிறைய வாங்கிட்டேன். ஆயில் டூ எக்ஸ்பென்சிவா? ஓடி போயிடுவோம் ஒழுங்கா. ஓகே மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வைக்க தேவையில்ல, பேராசைப்பட தேவையில்ல. ஓகே 12. ஓகே அடுத்தாள். ஓகே ஸோ இந்த இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே தான் ரிப்பீட்டடாக வருது இது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறமேட்டு பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.